ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 45 ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி ஆஃப் ஏ 1/3, பி ஆஃப் பி வந்து 3/4, பி ஆஃப் ஏ யூனியன் பை வந்து 11/12 அப்படின்னா, பி ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இதுக்கான ஏ டிஃபரன்ஸ் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தி ஹோல் டிவைடட் பை பி ஆஃப் பி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு இதுல என்ன பி ஆஃப் பி இருக்கு, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் தேவை. ஸோ அதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ ஏ யூனியன் பி இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ பி ஆஃப் ஏ ஸோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ, இங்க நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் அப்படின்றப்ப வந்து இங்க நம்ம யூனியன் ஏ யூனியன் ஏ யூனியன் பி அப்படின்றது தெரியும். ஸோ இதுக்கான வேல்யூ நம்மளுக்கு மூணுக்குமே வேல்யூ இருக்கு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா 1/3, ஸோ 1/3 பிளஸ் 3/4 லாஸ்ட் மைனஸ் 11/12. ஸோ எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்த அப்படின்னா எல்சிஎம் நம்மளுக்கு என்னது மொத்தமா நம்மளுக்கு 12. ஸோ டினாமினேட்டர்ஸ்ல ஓவரால் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 12 வந்துடும். ஸோ இங்க எனக்கு என்ன அப்படின்னா நியூமரேட்டர் எனக்கு 3 இருந்துச்சா, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். ஸோ இங்க எனக்கு நியூமரேட்டர் 3 இருக்கு, எனக்கு நான் அதை 4ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்க எனக்கு என்ன கிடைக்கும் 9. 3 3 is 9, 3ஆல் மல்டிப்ளை பண்ணா 9 கிடைக்கும். ஸோ எனக்கு 9 + 4 வந்து எனக்கு என்ன கிடைக்கும் ஓவரால் 13. ஸோ 13 மைனஸ் 11 வந்து எனக்கு என்னது 13 மைனஸ் 11 வந்து 2. 2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/6 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எனக்கு 1/6 அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்றது என்ன சொன்னேன், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? செகண்ட் என்ன இருக்கோ அதை டினாமினேட்டர் போட போறோம். ஸோ நியூமரேட்டர்ல எனக்கு என்ன இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி ஆஃப் பி வந்து டினாமினேட்டர் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ என்னது 1/6. அதான் நான் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர் பி ஆஃப் பி வந்து 3/4 நான் போடுறேன். ஸோ இங்க வந்து 2 டைம்ஸ் இங்க 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த 2 வந்து நம்மளுக்கு நியூமரேட்டர் போகும் அப்படின்னா இங்க என்ன இருக்கும் 2. இந்த 3 வந்து நம்மளுக்கு டினாமினேட்டர் இந்த 3யோட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 9. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 2/9. ஓகே, தேங்க்யூ.